வாழ்க்கை என்பது கர்ம வினைகளின் சுழற்சி. நாம் செய்யும் நற்செயல்களுக்கான பலனை சரியான நேரத்தில் சரியான முறையில் வழங்குபவர்தான் நீதிமானாகிய சனி பகவான். உங்கள் வாழ்க்கையிலுள்ள இருளை விலக்கி ஒளியைத் தரக்கூடிய ஒரு மாபெரும் கிரக மாற்றம் இப்போது நிகழ்ந்துள்ளது. மார்ச் 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில் அஸ்தமனமாகி உள்ளார். 2026 ஏப்ரல் 22ஆம் தேதி வரை இதே நிலையில் அவர் நீடிக்கப் போகிறார். சனி பகவானின் இந்த நிலை மாற்றம் சிலருக்கு சவால்களைத் தந்தாலும் ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும் அமோகமான அதிர்ஷ்டத்தையும் அபரிமிதமான வளர்ச்சியையும் வாரி வழங்கப் போகிறது. சனியின் அருளால் வசந்தம் வீசப்போகும் அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் எவை என்று இப்போது பார்ப்போம். முதலாவதாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த வேலைகள் அனைத்தும் இப்போது மளமளவென்று வெற்றிகரமாக முடிவடையும். எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் பணமழை பொழியும். வேலை தேடுவோருக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ற அட்டகாசமான வேலை கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நீண்டகால உடல்நலப் பிரச்சினைகள் அனைத்தும் மாயமாக மறைந்து ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக மேம்படும். இரண்டாவதாக சிம்மராசி. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான அனைத்து கதவுகளும் இப்போது அகலமாகத் திறக்கப் போகின்றன. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கை நிறைய சம்பள உயர்வும் உங்களைத் தேடி வரும். உங்களின் திறமை மேலதிகாரிகளால் பெரிதும் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த சொத்துப் பிரச்சினைகள் உங்களுக்குச் சாதகமாக முடியும். உங்களின் கனவு வாகனத்தை வாங்கும் யோகமும் நல்ல வரன் அமைந்து திருமண பாக்கியமும் கைகூடி வரும். மூன்றாவதாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்தக் காலகட்டம் பல புதிய வாய்ப்புகளை கொண்டு வரப்போகிறது. வெளிநாட்டுப் பயணங்கள் மற்றும் புதிய சர்வதேச தொடர்புகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் முன்பு செய்த பழைய முதலீடுகள் இப்போது பன்மடங்கு லாபத்தைத் தரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வும் உங்களைத் தேடி வரும். குடும்பத்தில் அமைதியும் அளவற்ற மகிழ்ச்சியும் நிறையும். சனி பகவான் சோதனைகளை மட்டும் தருபவர் அல்ல, உங்களின் நேர்மைக்கும் கடின உழைப்பிற்கும் மிகப்பெரிய பரிசையும் வழங்குபவர். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இது வசந்த காலம். இந்த பொன்னான வாய்ப்பை முழுமையாகப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மையே நினையுங்கள், நன்மையே நடக்கும்.